பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்து வர எபிசோடில் நம்ம சரவணன் இருந்துட்டு நம்ம தங்கமயில பார்த்ததுலேருந்து ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க. பாண்டியன்னு இருந்துட்டு ஏன்டா எவ்வளோ நேரத்துக்கு கடைக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அப்பா சாரிப்பா என்னை மன்னிச்சிடுங்கப்பா, நானும் சீக்கிரமாக எந்திரிச்சிடலாமேன்னு தான்ப்பா படுத்தேன். வீட்டில் யாருமே எழுப்பலை போல இருக்குப்பா, நல்லா தூங்கிட்டேன்ப்பா. அதுக்கப்புறம் கஸ்டமர் வந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்ததுனால தான் நானே கண்ணை முழிச்சு எந்திரிச்சு வந்தேன்ப்பா. டேய் பரவாயில்ல இருக்கட்டேன்டா, அதுக்கு போய் என்ன இருக்குது, கஸ்டமர்கிட்ட நான் பேசிக்கிறேன் விடு அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. இல்லைப்பா அவங்க இப்போவே ஆர்டர்வெல்லாம் கேட்டாங்க, நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து பார்த்திங்கன்னா பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம வீட்டில் இருந்து நம்ம மாரியெல்லாம் இருந்துட்டு, டேய் சுடரை கூட்டிகிட்டு எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு வாடா அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. சரிங்கம்மா அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு குமர்வேலும் சுடரை ரெடியாக சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் தானே, இதையே நீங்கள் இன்னும் எத்தனை தடவை தான் கேட்பீங்க, எனக்கு இந்த கல்யாணத்தில் மனப்பூர்வமாக விருப்பம், அதனால தான் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லை என் மேலே வந்து உனக்கு எந்த கோவமும் இல்லைல்ல, உங்கள் மேலே எனக்கு என்னங்க கோவம் வரப்போது, உங்களுக்கும் அரசி மேலே விருப்பம் இருந்துச்சு, நீங்கள் அவங்கள கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டீங்க, அதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம சரவணன் வராங்க. குமாரை வழிமறிச்சு, நான் அப்போவே சொன்னேன் இந்த குடும்பத்தில் பொண்ணு எடுக்க வேண்டான்னு, ஆனால் என்ன மாதிரி நீ என்னைக்கு பைத்தியம் பிடிச்சி அலைய போகிறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் வந்து சட்டையை பிடிச்சி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சுடர் இதெல்லாம் கேட்டோன்னு ரொம்பவே கோவப்படுறாங்க. அதோட பிரம்ம முடிச்சிருக்கு.